தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், சிலர்லாம் அவர்கள் போகிற திருச்சபையை குறித்து பேசும்போது அது கேட்பதற்கே வேடிக்கையாக இருக்கும். எங்கள் சர்ச்சு ரொம்ப பெரிய சர்ச்சு, பிரம்மாண்டமான சர்ச்சு, நாங்கள் அங்கே தான் மெம்பர், அங்கே தான் போகிறோம், எங்கள் ஃபாஸ்டர் ரொம்ப பெரிய ஆள், அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறதை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஒரு திருச்சபை பிரம்மாண்டமாய் இருந்தாலோ அல்லது அந்த ஊழியக்காரர் மிகவும் பெயர் பெற்றவராய் விசேஷித்தவராய் இருப்பதினாலோ உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. எங்கள் ஃபாஸ்டர் யார் தெரியுமா, ரொம்ப ஃபேமஸான ஆள், அவர் சர்ச்சில் தான் நான் மெம்பர் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறதுனால உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. உங்களுடைய திருச்சபை, நீங்கள் சூஸ் பண்ணுற திருச்சபை எப்படி இருக்கணும்னா, அது பிரம்மாண்டமாக இருக்கிறதா அல்லது ஒரு கொட்டகையா என்பதல்ல இங்கே காரியம். உங்களுடைய ஆசாரியன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனா, தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவனா, அவன் நாவிலிருந்து தேவனுடைய வார்த்தை வருகிறதா, சத்தியத்தை உபதேசிக்கிறானா, உங்களை நல்வழியில் நடத்தத்தக்கதாய் அவனுடைய வார்த்தைகள் இருக்கிறதா, மெய்யாகவே அவன் தேவனுடைய மனுஷன்தானா என்று ஆராய்ந்து பார்க்கணும். இப்படியெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அவர் மெய்யாகவே தேவனுடைய வார்த்தைகளை உபதேசிக்கிற தேவனுடைய தாசன்தான் என்றால் அங்கு நீங்கள் செல்கிறவர்களாக இருக்கணும். அப்படி போனீங்கன்னா மட்டும்தான் அந்த ஆசாரியன் உங்களை இந்த பூமியில் வாழும் நாளளவும் உங்கள் ஆத்துமா கெட்டு போகாதபடி நல்விதமாய் நடத்தி உங்களை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கத்தக்கவனாய் உங்களை நடத்துவார். இதை தான் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த திருச்சபைக்கு போக போகிறேன் அப்படின்னு இருக்கணுமே தவிர, பிரம்மாண்டமான திருச்சபையா, ஏசி போட்டிருக்கிற திருச்சபையா, அந்த திருச்சபையில் தான் பெரிய பணக்காரர்கள்லாம் வராங்க, அதில் நான் எப்படியாவது மெம்பர் ஆகிடணும், அந்த திருச்சபையில் நானும் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் அப்படின்னு பெருமையாக வெளியில் சொல்லிக்கிறதுல எந்த யூஸும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? எந்த யூஸும் கிடையாது. வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. யோவான் ஸ்நானகர் வனாந்தரத்தில் இருந்துக்கிட்டு ஊழியம் பண்ணுறாரு. ஒட்டக மயிர் தரித்த உடையை அணிந்து கொண்டு வார்க்கச்சையை கட்டிக்கொண்டு எளிமையான கோலத்தில் யோவான் ஸ்நானகர் வனாந்தரத்திலிருந்து ஊழியம் பண்ணுறார். ஆனால் இந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர்லாம் எங்கேருந்து ஊழியம் பண்ணுறாங்க? எருசலேமின் தேவாலயத்திலிருந்து ஊழியம் பண்ணுறாங்க. பிரம்மாண்டமான திருச்சபை, யாருடைய திருச்சபை? சாலமோன் கட்டிய திருச்சபையில் இருந்துக்கிட்டு பிரம்மாண்டமாய் தலையில் மேல் பாகை வைத்துக்கொண்டு அப்படியே அங்கி, அவருக்கு அணிந்திருக்கிற அங்கியெல்லாம் பார்த்துருக்குறீங்க நீங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க பாருங்கள், அப்படியே பிரம்மாண்டமாக வருவாங்க. அவர்கள் ஆடை என்ன, அலங்காரம் என்ன, அப்படி வருவாங்க. அவர்கள் வந்து அப்படி நிற்கும்போது கம்பீரமாக நிற்பார்கள், ஏதோ தேவனுடைய பிரதிநிதி போல நிற்பார்கள். ஆனால் தேவன் யாரோடு இருந்தார்? அதுதான் கேள்வி. தேவன் யாரோடு கூட இருந்தார்? வனாந்தரத்திலிருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற யோவான் ஸ்நானகரோடு கூட இருந்தார். இந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரகரோடு கூட அவர் இல்லை என்பது தான் உண்மை. அதனால தான் அவர்கள் என்ன பண்ணாங்க, தங்கள் மன விருப்பத்தின்படி தோன்றுகிறதையெல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு உபதேசித்து அவர்களை தவறான வழியில் நடத்தி கொண்டிருந்தார்கள். தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறாய் அவர்களை, இந்த இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தி கொண்டிருந்தாங்க. அவர்களோடு கூட தேவன் இல்லை. தேவன் இருந்திருந்தால் சரியாக நடத்தியிருப்பார். ஆனால் வனாந்தரத்தில் இருந்த யோவான் ஸ்நானகர் என்ன பண்ணார்? தன்னிடத்தில் வந்த, தன்னை நாடி வந்த அந்த ஜனத்தை பாவ மன்னிப்பை பெறும்படி செய்து அவர்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தினார். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் நித்தியத்தில் இடம்பெறுவதற்கான வழியை உருவாக்கினார். எளிமையான எல்லையில் இருக்கிற யோவான் ஸ்நானகர். அதே தான் இன்றைக்கும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எளிமையான எல்லையில் மெய்யாகவே தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன்னா அங்கெல்லாம் யாரும் போக விரும்புறது கிடையாது. நான் போகிற சர்ச்சு பிரம்மாண்டமாக இருக்கணும், அந்த ஊழியக்காரர் ரொம்ப ஃபேமஸானவராக இருக்கணும், அப்போ தானே எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஒரு பெருமை அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கிறாங்க.
இன்னும் சொல்ல போனால் பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் வரணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த ஃபாஸ்டர் வந்து ஆடி காரில் அப்படியே மெதுவாக ஆடிட்டே வரணும். அந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அங்கே போகிறவங்களுக்கு பெருமை. அங்கே தான் போகணும், அது போன்ற சர்ச்சில் நான் மெம்பராக இருக்கணும் என்று விரும்புகிறாங்க. ஆனால் அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் கிடையாது. அவர்கள் தங்கள் மன விருப்பத்தின்படி எதேதோ கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், எதேதோ உபதேசிக்கிறார்கள். இடைவிடாமல் உறக்க சத்தமாய் பேசினால் ஆவியில் நிரம்பி பேசுவதாக அர்த்தம் கொண்டு பேசுகிறவர்களாக இருக்கிறாங்க. அதையும் நம்பி ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நஷ்டப்பட போவது நீங்கள் தான், அவருக்கு ஒன்றும் கிடையாது. அவருடைய காரியம் தெரிஞ்ச காரியம்தான். அவர் யாரையும் நித்தியத்தில் கொண்டு போயும் சேர்க்க மாட்டார், அவரும் நித்தியத்துக்கு போக மாட்டார். ஆனால் நீங்கள் நஷ்டப்படாதபடி எச்சரிக்கையாக உங்களை காத்துக்கொள்ளுங்க. ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இப்படியாக திருச்சபையின் பிரம்மாண்டத்தை மையப்படுத்தி, அந்த போதகருடைய பெருமையை மையப்படுத்தி, ரொம்ப ஃபேமஸானவரா என்று அதை மையப்படுத்தி எல்லாம் திருச்சபை தேடாமல், மெய்யான தேவ மனுஷனா, அவன் நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள் தேவனுடைய வசனமா என்று அறிந்து அது போன்ற ஊழியக்காரர்கள் இடத்துல போங்க. மெய்யாகவே உங்களை அவர்கள் நன்றாக நடத்தி உங்கள் ஆத்துமாவை நல்லபடியாக காத்து நித்தியத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறவர்களாய் காணப்படுவார்கள் என்பது தான் இந்த நாளுக்குண்டான காரியம். ஆமேன்.